வெல்கம் டு நாகூஸ் ஹேண்டர். இன்றைக்கி நம்ம பாட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். இது எனாமல் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன், ஒயிட் கலர் அடித்து வச்சுருக்கேன். அடித்து ஒரு 6 மணி நேரம் நீங்கள் காய வைக்கணும். நல்லா காயணும், அப்படி தொட்டால் ஒட்டக்கூடாது. நல்லா காஞ்ச பிறகு பெயிண்டிங் பண்ணணும். இது மார்பிள் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க, மார்பிள் டிசைன் மாதிரி இருக்கும், அதனால அப்படி சொல்லுவாங்க. இது எனாமல் பெயிண்ட் வாங்கியிருக்கேன். இது அக்ரலிக் சரியாக வராது, அது தண்ணியில் மூழ்கிடும். இது நான் தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லோ கலர், உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். க்ரீன், ரெட் கலர். இப்போ எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும். நல்லா கலரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நல்லா கலக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குதோ அந்த கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே கலர் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, ஆனால் எனாமல் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும்தான் அந்த மாதிரி தண்ணியில் மிதக்கும். மற்ற கலர்லாம் உங்களுக்கு இப்படி ஸ்ப்ரெட் ஆகி மிதக்காது. இப்படி எல்லா பக்கமும் கலர்ஸ் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. பார்க்க மார்பிள் டிசைன் மாதிரி இருக்கும், அதனால இதை மார்பிள் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ பானையை உள்ளே அப்படியே மூழ்க விடக்கூடாது, ரோல் பண்ணி எடுக்கணும். ஒரு தடவை ரோல் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை ரோல் பண்ணிங்கன்னா கலர் அந்த டிசைன் மாறி போயிடும். அவ்வளோதான். நான் கலர்ஸ் எனக்கு ஒயிட் கலர் தான் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் ரொம்ப கலர்ஸ் நான் போடலை. நீங்கள் கலர் இதை விட டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது காஞ்ச பிறகு இது மேலே வார்னிஷ் அடிக்கணும். எனாமல் பெயிண்ட்லேயே வார்னிஷ் தனியாக கிடைக்குது. இதுக்கு நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் வார்னிஷ் வச்சு அடிச்சிங்கன்னா ஷைனிங் கொடுக்கும். பானை ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு போகாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.